Hi friends, this is Bhuvan. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரிண்டர் ஐக்கான் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பென் டூலில் யூஸ் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் சேவ் ஆகிருக்கும். இது பென் டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த டுட்டோரியல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிங்க. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் ப்ரெஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? கண்ட்ரோல் என்டர். ஸோ வந்து நான் இந்த பென் டூலில் செலக்ட் பண்ண ஏரியாஸ் வந்து உங்களுக்கு செலெக்ஷனில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு கலர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். அதாவது அந்த பிரிண்டருக்கு பேசிக் கலர். ஓகே, ஒரு டார்க் கிரேல கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் வந்துட்டு அப்படி இல்லைனா பெயிண்ட் பேக்கெட் டூல் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஒரு நியூ லேயரில். ஸோ நம்மளுக்கு இப்போ பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை டீசெல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி ஷார்ட்கட். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டருக்கு நம்ம ஷேடோஸ் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம பென் டூல் இன்னும் செலக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம செலெக்ஷன் வந்துடும். இப்போ இன்னொரு கலர் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். இதோட இன்னும் லைட் கிரேஷ் கலர் போய்க்கலாம். ஓகே, இப்போ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை பெயிண்ட் பேக்கெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரிண்டர் இருக்கு இல்லையா, பிரிண்டரை விட்டு வெளியே போயிடுச்சு இல்லையா. ஸோ இது பிரிண்டர் விட்டு வெளியே போகாமல் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, லேயரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னா என்னென்னா கீழே இருக்க லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை தாண்டி மேலே இருக்க லேயர் போகாது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம கரெக்டாக அந்த வச்சு ஒர்க் பண்ணணுங்கிற கவலைப்பட தேவையில்லை, அதே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்லேயும் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணிக்கலாம். இது டாப்னு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சைடு. இப்போ நம்ம டாப்புக்கும் அதே மாதிரி பென் டூல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல பார்த்தா நம்ம அந்த கரெக்டான பிளேஸில் கொண்டு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டாப் லேயர் இருக்கு இல்லையா, அதே கிளிப்பிங் மாஸ்கில் கொடுத்துருங்க. அது ஆக்சுவலாக நீங்கள் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தா கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயருக்கு அஃபெக்ட் ஆகிடும். அதாவது இதுக்கு மேலே இருக்க லேயருக்கு அது கிளிப்பிங் மாஸ்க்காக மாறிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம். ஸோ கிளிப்பிங் மாஸ்க் ரிலீஸ் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி நம்ம பெயிண்ட் அதாவது இது ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறதுல. ஸோ என்ன பண்ணலாம்னா ஒயிட், ஏன்னா டாப்பில் இருக்கு இல்லையா, ஸோ வந்து கொஞ்சம் ஷேடோஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிரேஷ் வந்து லைட் கிரேஷாக வச்சு ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஓகேங்களா? இல்லை பெயிண்ட் பேக்கெட் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க லேயர் இருக்கு இல்லையா பிரிண்டர், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிண்டர் ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா செலக்டில் போயிட்டு செலக்ட் இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா, இன்வெர்ஸ். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ. ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற அதாவது இந்த பிரிண்டரை தவிர மற்றதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த டாப் லேயர் போயிட்டு டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு வேணுங்கிறது மட்டும் கரெக்டாக கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் டிசைன் பண்ணணும். ஓகே, அதுவும் அதே மாதிரி பண்ணிட்டு தான் போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பென் டூல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஏரியா மட்டும் இப்போ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னொரு லேயர். ஓகேங்களா?
ஸோ இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இது பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே மட்டும் உங்களுக்கு ஒயிட்டிஷ் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுக்கு என்ன பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏரியாவை கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போது ப்ரஷ் ஒப்பாசிட்டி இருக்கு இல்லையா, ஒரு 50% வச்சுட்டு 50 to 60% அந்த ரேஞ்சில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக ட்ரா பண்ணிங்கன்னா மேலே மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம கீழே எதுவும் கொடுக்க தேவையில்லை, மேலே மட்டும் கொடுத்துட்டு அப்படி விட்டுலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல ட்ரா இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேம் மெத்தட், ஆல்ரெடி சொன்ன அதே மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா அந்த பாத்தை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா அது பின்னாடி மறுபடி தேவைப்படும். ஸோ பார்த்து வந்து டீசல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எம்டி ஏரியாவில் போயிட்டு கிளிக் பண்ணினா போதும், அது போயிடும். ஓகே, சேம் மெத்தடு அந்த பிரிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடில் மேலே அந்த லேயரில் போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. ஓகேங்களா? அதாவது இன்வெர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்வெர்ஸ். ஓகேங்களா? இன்வெர்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ டெல் பட்டன் கொடுத்தோன்னா அந்த தேவையில்ல ஏரியா ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஓவர்வியூ கிடச்சிருச்சு. இதுலேயே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரே டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெட்டர் வந்து ஒரு பிரிண்டர் ஐக்கான் ஆல்ரெடி, அதாவது பிரிண்டர் வந்து இமேஜ் நீங்கள் நெட்டில் எடுத்துகிட்டு ஸோ அந்த பிரிண்டரோட அவுட்டர் சைடு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து டிசைன் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பக்காவாக வரும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் கவலைப்பட தேவையில்லை, அதெல்லாம் எக்ஸஸ் ஏரியா. ஆக்சுவலாக ஆல்ட் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில்ஸை யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஓகே, இப்போ நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸும் நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நேம் வந்து ட்ரெயின் கொடுத்துக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் என்டர். ஸோ சேம் நம்ம ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பட் இன்னும் ஒப்பாசிட்டியாக நம்ம இப்போ கம்மி பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா ட்ரெயில் வரும்போது உங்களுக்கு லைட் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக நம்ம எப்போ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி இந்த ரேஞ்சிலே போதும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து டெல் பண்ணணும். ஸோ சேம் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட் பண்ணணும், அதாவது ஃப்ரண்ட் எட்ஜ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிடணும், அதை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கர் டெல்ட் ஆகிக்கும். ஓகே, ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். நியூ லேயர், கண்ட்ரோல் என்டர். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கணும். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா டார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒப்பாசிட்டி நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டீசெல் பண்ணிட்டு சேம் ப்ரொசீஜர் பிரிண்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் இன்வெஸ்ட் கொடுத்துட்டு டெல் கொடுத்தீங்கன்னா மற்ற ஏரியாலாம் போயிடும். நமக்கு ஃப்ரண்ட் ஏரியா மட்டும் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணணும், நம்ம அதை மறுபடியும் பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு நிமிஷம், சின்ன வேலை தான் இருக்குது இதில். இந்த டார்க்னஸ் இருக்கு இல்லையா, ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்ளை ஆகணும்.
ஓகே. கண்ட்ரோல் டி, சேம் பிரிண்டர் செலெக்ஷன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் இன்வெர்ஸ், டெலிட். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ட்ரேயோட எட்ஜ் ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்லாம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து நம்ம கடைசியாக பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து ஏர் கூலர் வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா. அதாவது பிரிண்டர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த கூலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த இது நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு டாப்பில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிக்கங்க. ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேசோ பாலிகான் டூல் இருக்கு இல்லையா, அதை ஆக்சுவலி லேசோ தேவையில்லை, வெறும் பாலிகான். ஓகேங்களா. பாலிகான் லேசர் டூல் அதை எடுத்துட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தேவையில்லாத ஏரியா இருக்கு இல்லையா, அதாவது சில இடங்கள் மட்டும் வேணும். ஓகே. ஸோ அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக ஓகே. நமக்கு கூலர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது ஒரு லைட் கிரேஷில், அதாவது மீடியம் கிரேஷில் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் யூ கொடுத்துங்க. ஓகே. கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அந்த லைட்னஸ் டார்க்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணது வந்துடும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே. டார்க் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா கண்ட்ரோல் இன்வெர்ஸ் கொடுத்துக்க போகிறோம். சரிங்களா. இப்போ மறுபடியும் போயிட்டு லைட்னஸ் வந்து இன்னும் டிக்ரீஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது கீழே நம்ம இன்னொரு லேயர் கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் எடுக்கிறோம். இப்போ கீழே இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு ஃபுல்லாக டார்க் பண்ணி விடுவோம். ஸோ கண்ட்ரோல் இன்வெர்ஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா அடியில் இருக்க கலர் வந்து நம்ம டார்க்காக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக வேண்டி ஸோ ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டார்க்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கூலர் எஃபெக்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து நம்ம டார்க்கில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்டாக பெயிண்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. ஓகே. இது நீங்கள் இன்னும் பொறுமை பண்ணும்போது இன்னும் பெர்ஃபெக்டாக கொண்டு வரலாம்.